ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கறி குழம்பு சுவையில் எப்படி பீன்ஸ் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா எண்ணெயில் பீன்ஸை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரந்தீங்கன்னா நீங்கள் நல்லா அதைய வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் சின்ன வெங்காயம் கட்டிட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும், உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கூட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதிகமாக போட்டால் கசப்பு எடுத்துக்கும், கரெக்டாக போடுங்க. சோம்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கிராம்பு ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரக மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 கலந்ததே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்ப அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தேவையான அளவுக்கு நான் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இப்போ வறுபடுது பாருங்கள். தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு ஒரு 3 பல், நல்ல பெரிய பல். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே இதில் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணலை. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சாந்துன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு, அதை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த அரைச்ச விழுதெல்லாம் நல்லா சேர்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும், அந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது, குழம்பு டேஸ்ட்லாம் போயிடும். தேவையான அளவு இப்போ தண்ணியும் சேர்த்துட்டோம், உப்பும் சேர்த்துட்டோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து அந்த குழம்போட நிறமே மாறணும். அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்குது குழம்பு. இந்த அளவுக்கு கொதிக்க விடணும், அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கணும். பெரிய லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த பீன்ஸை போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக அரிஞ்சிட வேண்டாம். இப்போ நான் காமிச்ச சைஸை கொஞ்சம் நீளமாக அரிஞ்சு அது எண்ணெயில் இது பண்ணுறப்ப அந்த பீன்ஸ் சாப்பிட்றதுக்கே வேறு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பீன்ஸ் மாதிரியே தெரியாது, சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுப்பு நான் எனக்கு தண்ணி இதே கன்சிஸ்டன்சியில் வேணும்னு கட்டிக்கி நான் அடுப்பை சிம்மில் வச்சு நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே காயும் நமக்கு நல்லா இதாகி குழம்பு கலர் மாறி இருக்குது. நீங்களும் இதே மெத்தேடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு குழம்பு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த இதில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.